தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளதையொட்டி தற்பொழுது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து செல்லும் பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக தகவல்களை தருவதற்காக செய்தியாளர்கள் மதுரையிலிருந்து மதிவாணன் மற்றும் சென்னையிலிருந்து சுரேஷ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். முதலாவது சுரேஷ் அவர்களிடம் நாம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். வாக்குப்பதிவுக்கான இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் அமைக்கப்பட்டு வருகிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. 2026 சட்டமன்ற தேர்தல் நாளை காலை சரியாக 7 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது தற்போது தயார் நிலையில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தற்போது பணியாளர்கள் அவருடைய முழு மூச்சில் அதோடைய பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் நாளை காலை சரியாக 7 மணி நடைபெற இருக்கிறது. இதன் காரணமாக தான் இன்று காலை சரியாக 11 மணிக்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் கொண்டு செல்லப்பட்டது. அதோடைய பணிகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தற்போது இங்கு நிற்கக்கூடிய இடம் டீனர் இருக்கக்கூடிய இந்தி சபையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தற்போது அதோடைய இறுதிக்கட்ட பணிகள் என்பது நடைபெற்று இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 75,064 வாக்குச்சாவடி மையங்கள் என்பது இருக்கிறது. அதற்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது 1,64,000க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது ஒவ்வொரு இடத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை அப்படி எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 16 சட்டமன்ற தொகுதிகளும் வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 28,93,505 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். சென்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 4,042 வாக்குச்சாவடி மையங்கள் என்பது இருக்கிறது. அதற்கான தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்களும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் குறிப்பாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். கொண்டு சென்று இறுதிக்கட்ட பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வாக்கு செலுத்த வரக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரியான வாக்குகள் செலுத்தப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு வரைமுறையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் இருந்தாலும் சரி, அது பெரியவர்கள் இருந்தாலும் சரி, குறிப்பாக வயதானவர் இருந்தாலும் சரி, அவர்களுக்கான அந்த வாக்குப்பதிவுகள் எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்பதும் கூட அதற்கான தனித்தனியான ஒரு திட்டமிடலோடு ஒரு புகைப்படத்தோடும் தேர்தல் ஆணையர்கள் என்பது ஒட்டி வைத்திருக்கிறார்கள். இது மாதிரி தான் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்பது கூட அதுக்குடைய அந்த பணிகள் என்பது முழுமையாகவே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது ஒளிப்பதிவாளர் ஜோசப் தற்போது நேரடியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடங்களில் கிட்டத்தட்ட மதியத்திலிருந்து அதனுடைய பணிகள் என்பது தொடர்ச்சியாக அந்த பணிகளை செய்து வருகிறார்கள். தற்போது இறுதி கட்டத்தை எட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. நாளை காலை 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு செலுத்த வரக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக வாக்குச்சாவடிக்கு தங்களுடைய கைபேசிகளை கொண்டு வரக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் முதல் முறையாக வாக்கு செலுத்தக்கூடிய இளம் வாக்காளர்கள் தங்களுடைய கைபேசிகள் இருக்கக்கூடிய புகைப்படங்களை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வது என்பது இயல்பாக நடக்கும். ஆனால் இந்த முறை அது போன்ற செயல்கள் ஈடுபடக்கூடாது என்பது தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணையர் இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி யாராவது ஒருவேளை நீங்கள் ஈடுபட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை என்பது விதிக்கப்படும் என்று கூட அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றிருக்கிறார்கள். குறிப்பாக வாக்கு செலுத்தக்கூடிய வரக்கூடியவர்கள் கைபேசி கொண்டு வந்தாலும் கூட இந்த கைபேசிகளை வைப்பதற்கான ஒரு தனி இடம் என்பது ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் அவர்கள் முடித்திருக்கிறார்கள். நீங்கள் இப்படி தான் அந்த வாக்கு செலுத்த வேண்டும் என்று கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாக்கு செலுத்த வரக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 12 அடையாள சான்றிதழ்களை பயன்படுத்தி அவர்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆதார் அட்டை, வங்கி கணக்குகள், ஓட்டுநர் உரிமம், ஸ்மார்ட் கார்டுகள், ஓடுவத ஆவணம் கூடிய புகைப்படத்துடன் கூடிய அந்த அட்டையும், அதேமாதிரி அடையாள அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை, மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் கார்டு அட்டை, வருமான வரி, இந்திய கடவுச்சீட்டு, மத்திய மாநில அரசுகள், இது போன்ற 12 அடையாள அட்டை சான்றுகளை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய வாக்கு சாவடிகளில் உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல்களில் ரொம்ப ஒரு சவாலான ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கும். ஏனென்றால் நாம் தமிழகம் முழுவதும் நாம் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 75,064 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக பல இடங்களில் பதற்றமான ஒரு சூழல் என்பது இருக்கும். அந்த இடங்களில் கூடுதலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகள் என்பது அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை
கிட்டத்தட்ட 1,64,000க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் இல்லாமல் கூடுதலாக துணை ராணுவ படையும் வரவைக்கப்பட்டிருக்கிறார்கள். 300 கம்பெனிக்கு மேல் துணை ராணுவனுடைய படைகள் இங்கிருந்து தமிழகத்தில் முழுவதுமாக அவர்கள் அந்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் கூடுதலாகவே கண்காணிப்பு கேமராக்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது பதற்றமான வாக்குச்சாவடியாக இருந்தாலும் சரி, பதற்றம் இல்லாத ஒரு வாக்குச்சாவடியாக இருந்தாலும் சரி, கூடுதலான கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. என்றால் எந்த தவறும் நடைபெறாமல் இருப்பதற்காக அந்த கண்காணிப்பு கேமராக்களில் ஒரு அறையில் இருந்து அதிகாரிகள் முழுமையாக கண்காணிக்கப்பட்டிருப்பார்கள். யாராவது தவறு செய்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த கண்காணிப்பு கேமராவின் மூலம் பார்த்துவிட்டு இங்கே தவறு நடக்கிறது, உடனடியாக அதை சரி செய்யுங்கள் சொல்வதற்கான ஒரு அறைகள் அமைக்கப்பட்டு அங்கே கண்காணிப்பதற்கான அதிகாரிகளும் அந்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வாக்கு செலுத்த வரக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் வாக்குச்சாவடிகளுக்குள்ள முக்கியமாக அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குடிப்பதற்கான குடிநீரும், அதேபோன்று கழிவறைகளும், அதேபோன்று என்றால் வயதான வரக்கூடியவர்கள் இருப்பார்கள், மருத்துவம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்றாலும் கூட ஒரு மருத்துவர்கள் ஒவ்வொரு இதுலேயும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் முதியோர் வந்து அவர்கள் அழைத்து சென்று தன்னுடைய வாக்கு செலுத்துவதற்கான ஏதுவாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் தேர்தல் பணியாளர்களும் இங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரை வாக்காளர்கள் எல்லாருமே வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையத்திலிருந்து முழு மூச்சியாக அவருடைய பணிகளை செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலுடைய வாக்குகள் கண்டிப்பாக இந்த முறை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக கூடுதலாகவே தேர்தல் பணியாளர்களும் காவல்துறையினரும் அதிகாரிகளும் என்பது கூடுதலாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த முறை கிட்டத்தட்ட அதிகமான வாக்கு பதிவுகள் என்பது பதிவாக வேண்டும் என்றும் கூட தேர்தல் ஆணையத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பாண்டிச்சேரி பொறுத்தவரை இந்த முறை வரலாறு காணாத அளவில் கிட்டத்தட்ட அதிகமான வாக்குப்பதிவுகள் வந்து 92.6% வாக்கு பதிவாகிறது. அதே போன்று தமிழகத்திலும் இந்த முறை வாக்கு பதிவாகும் என்றும் கூட தேர்தல் ஆணைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இளைஞர்களும் அவர்கள் வந்து வாக்கு செலுத்த வேண்டும் கூட அவர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏதுவாக தான் எல்லா இடங்களிலும் அவர்கள் எப்படி வாக்குகள் செலுத்த வேண்டும் என்பதும் கூட அதுக்கான தேவையான எல்லா புகைப்படம் கூடிய அந்த காட்சிகளும் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் கூட இளம் வாக்காளர்கள் எப்படி வாக்கு செலுத்த வேண்டும் என்பது கூட அமைக்கப்பட்டிருக்கு. என்றால் புதியதாக வாக்கு செலுத்துபவர்களுக்கு தெரியாது எப்படி அதை வாக்கு செலுத்த வேண்டும் என்பது கூட வாக்கு செல்வதற்கான அதற்கு முன்பே எப்படி செலுத்த வேண்டும் என்பது கூட அதுக்கான ஒரு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த சட்டமன்ற தேர்தல்களில் குறிப்பாக தேர்தல் ஆணையம் வந்து முழு மூச்சுகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடங்களில் இறுதிக்கட்ட பணிகள் வந்து நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் அது ஒரு முழுமையான பணிகள் என்பது நிறைவடைய போகிறது. ஏனென்றால் நாளை காலை 7 மணிக்கு இந்த வாக்கு பதிவு என்பது தொடங்கிவிடும். அதற்குள்ளே இந்த பணிகள் வந்து முடித்து விட வேண்டும் என்பதற்காக கூடுதலாக பணியாளர்களும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகள் பணிகளிலும் ஈடுபட்டு வரக்கூடிய நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இதனுடைய பணிகள் வந்து முழுமையாக நிறைவு பெறும் என்றும் இந்த வாக்குச்சாவடிகளில் எந்த அசம்பாவிதம் இல்லாமலும் இந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவுகள் நடைபெறும் என்றும் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்பொழுது மதுரையிலிருந்து செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார். மதிவாணன் வணக்கம். தேர்தல் பணிகளுக்காக, தேர்தல் வாக்குப்பதிவுக்காக தற்பொழுது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லும் பணியானது தீவிரமாக செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் வாக்காளர்களுக்கு ஏற்றாற் போல தேர்தல் ஆணையம் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, பதற்றமான வாக்குச்சாவடிகளில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான தகவல்களை பகிருங்க. வணக்கம் சலோமி. 18 வயதை பூர்த்தி அடைந்திருக்கிற இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் அனைவரும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் இருந்து கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றனர். என்று சொன்னால் இந்த ஜனநாயக திருவிழாவை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 50% இந்த ஜனநாயக திருவிழா என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. எப்படி என்று சொன்னால் கிட்டத்தட்ட அனைத்து கட்சி பிரதான கட்சியில் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களும் அந்தந்த தொகுதிகளுக்கு அவர்களுக்கு வேட்பாளர்களுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் என்பதை சென்றடைந்து ஒவ்வொரு தொகுதி மக்களையும் சந்தித்து தாங்கள் வெற்றி பெற்றால் என்ன விதமான நன்மைகளை உங்களுக்கு செய்யப்படும்
போதும் என்ற உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் சந்தித்து பொதுமக்களாக கலந்து தங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய திருவிழா என்று சொல்வது நாளை ஆரம்பிக்கப்படுகிறது. மிக சரியாக காலை 7 மணிக்கெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதற்கு தயார் நிலையில் அனைத்தும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் இருந்து கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் மேற்கு, தெற்கு, கிழக்கு, திருமங்கலம், சோழவந்தான், மேலூர் உள்ளிட்ட 10 தொகுதிகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதிகாலை மிக சரியாக 8 மணிக்கெல்லாம் அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகங்களில் இருந்தும் அதே போல படை காவலர்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இருந்து வாக்கு செலுத்தும் பெட்டிகளை மிகுந்த பாதுகாப்போடு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் நாம் பார்த்தோமானால் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் அதே போல ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளும் இங்கே வாக்கு செலுத்தும் மையத்தில் இப்பொழுதே தயாராக இருந்து கொண்டிருக்கின்றனர். நள்ளிரவு அவர்கள் தங்கி விடியற் காலை அவர்கள் வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதற்கான அனைத்து வசதிகள் மற்றும் முன்னேற்பாடுகளை செய்வதற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் தமிழக காவல்துறையினர் பொறுத்தவரையில் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும் அதாவது வாக்காளர்கள் வாக்கு செலுத்தக்கூடிய அந்த இடங்களுக்கு 10க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தமிழக போலீசார் மட்டுமின்றி மற்ற மாநிலங்களிலும் இருந்தும் துணை ராணுவ படையினரும் தொடர்ந்து அழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மிகச்சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கப்படக்கூடிய இந்த வாக்குப்பதிவானது மிகச்சரியாக மாலை 6 மணிக்கு நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஜனநாயக கடமையை தாங்கள் ஆற்ற வேண்டும், இந்த ஜனநாயக திருவிழாவில் தாங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விதிகளை உட்படுத்தி தொடர்ந்து அவர்கள் பொதுமக்களிடம் சொல்லி வருகிறார்கள். நாளைய பொழுது அதாவது இந்த மாதத்தை நாம் பார்த்தோம்னால் கடுமையான வெப்பம் என்பது காலை 11 மணியை கடக்கிற பொழுதே கடுமையான வெப்பம் என்பது நம்முடைய திரத்தை தொட்டு விடுகிறது. இருப்பினும் கூட வெப்பம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கூட தங்கள் ஜனநாயக கடமையை கிட்டத்தட்ட அனைவரும் ஆற்ற வேண்டும் என்பதே தேர்தல் ஆணையத்தினுடைய அன்பு கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளை அதே போல மூத்த குடிமக்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இங்கே தனி வாகனங்கள் என்பது நிறுத்தப்பட்டு விட்டுகிறது. ஓட்டு செலுத்திய பின் இளைஞர்களை பொறுத்தவரையில் இங்கே செல்ஃபி என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எடுத்துக் கொள்வதற்காக இங்கே அனைத்தும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. போலீசாரை பொறுத்தவரையில் எந்நிலையும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். 10 சட்டமன்ற தொகுதிகளில் அந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்குவதற்கு முன்னால் தபால் வாக்குப்பதிவு என்பது தொடங்கவிருக்கிறது. தபால் வாக்குப்பதிவு செலுத்துவதற்கு வரக்கூடியவர்கள் தபால் வாக்குகளை செலுத்தலாம். அதற்கு அடுத்தபடியாக நடுநிலையான வாக்காளர்கள் அந்த வாக்காளர்களை தொடர்ந்து வாக்குகளை செலுத்தலாம். அதே சமயம் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக அந்தந்த இடங்களில் வாக்களிக்கிற பட்சத்திலும் கூட வாக்கு மையங்களுக்கு நேரடியாக சென்று அவர்களுக்கு தங்கள் கைச்சி சின்னமான அந்த சின்னங்களை கையிலோ அல்லது வாய் அசைவிலோ அவர்களுக்கு சொல்லக்கூடாது என்பது விதியாக இருந்து கொண்டிருக்கிறது. கட்சியினுடைய அந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருக்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 500 மீட்டர் தொலைவிற்கு தூரம் தான் அவர்கள் நின்று கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. தற்சமயம் நாம் நிற்கக்கூடிய இடத்தை பொறுத்தமானால் மதுரை பலானத்தம்பதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இங்கே தற்சமய நிமிடத்திற்கு முன்னால் கூட காவல் ஆய்வாளர் நேரடியாக வருகை தந்து அனைத்து ஏடுகளையும் சரி செய்திருக்கிறார். அதே போல அனைத்து காவலர்களையும் அழைத்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற உத்தரவை எல்லாம் கொடுத்திருக்கிறார். நாளை காலை நிச்சயமாக இந்த ஜனநாயக திருவிழா என்பது தொடங்கவிருக்கிறது. மே 4ஆம் தேதி மிக சரியாக மாலை 4 மணியோடு இந்த ஜனநாயக திருவிழா என்பது நிறைவு பெறும். அவ்வாறு நிறைவு பெறுகிற பொழுது இந்த தமிழகத்தை ஆளப்போவது யார் என்ற செய்தியும் நிச்சயமாக தெரிந்துவிடும். அதாவது திருவிழா என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் மகிழ்ச்சி. ஆனால் இந்த ஜனநாயக திருவிழாவை பொறுத்தவரையில் மற்ற வருகிற அந்த 5 வருடங்களுக்கு தமிழகத்தினுடைய எழுச்சி என்பதை தவிர சொல்வதற்கு வேறொன்றுமில்லை. சலோமி. வாக்குப்பதிவுக்காக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்படும் பணி குறித்தான முழு விவரங்களை தந்தமைக்காக நன்றி திரு மதிவாணன் மற்றும் சுரேஷ்.